வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு டிஎஸ்என்இ அதாவது டிஎஸ்என்இ மாடல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டி டிஸ்ட்ரிபியூட்டட் ஸ்டக்காஸ்டிக் நெய்பர் எம்பெடிங் இதுதான் இதோட எக்ஸ்பென்ஷன். இது எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஹை டைமென்ஷனல் டேட்டாவை 2D இல்லை 3D ஸ்பேஸில் விஷுவலைஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். இப்போது நம்மக்கிட்ட டேட்டா வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100+ ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா அந்த டேட்டாவை நம்மளால் டேரெக்டாக விஷுவலைஸ் பண்ண முடியாது. ஸோ டிஎஸ்என்இ மாடல் என்ன பண்ணுன்னா அதை கிளஸ்டராக கன்வெர்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக ஷோ பண்ணும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டிஸ்டன்ஸை சிமிலாரிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். அதாவது ஹை டைமென்ஷனல் டேட்டா பாயிண்ட்ஸோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணும், அதை ப்ராபபிலிட்டியாக கன்வெர்ட் பண்ணும். ஸோ க்ளோஸாக இருக்க பாயிண்ட்ஸுக்கு ஹை சிமிலாரிட்டியும் ஃபாராக இருக்க பாயிண்ட்ஸுக்கு லோ சிமிலாரிட்டியும் கொடுக்கும். ஸ்டெப் 2 பார்த்தீங்கன்னா ரேண்டமாக 2D ஆர் 3D மேப் க்ரியேட் பண்ணும். ஸோ அதாவது 2D இல்லை 3Dயில் ரேண்டமாக ப்ளேஸ் பண்ணிடும். இப்போது ஹை டைமென்ஷனல் டேட்டாவுக்கு நமக்கு ஆல்ரெடி வந்து ஒரு சிமிலாரிட்டி லெவல் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம அதை 2D 3Dயாக கன்வெர்ட் பண்ணும்போது அதுக்கு ஒரு பிளேஸ் கொடுக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் இந்த ரேண்டம் பிளேஸை கொடுக்கும். ஸோ இப்போ ஆக்சுவலாக வந்து ஆக்சுவல் சிமிலாரிட்டிக்கும் விஷுவலைசேஷனில் இருக்க சிமிலாரிட்டிக்கும் இப்போ மேட்ச் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஸ்டெப் 3 என்ன பண்ணுவோன்னா பொசிஷனை அட்ஜஸ்ட் பண்ணி அதை மேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவோம் அந்த சிமிலாரிட்டி லெவலை. ஸோ இப்போ ஒரிஜினல் டேட்டாவில் இருக்க அந்த க்ளோஸாக இருந்த பாயிண்ட்ஸ் வந்து 2Dலேயும் க்ளோஸாக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒரிஜினல் டேட்டாவில் ஃபாராக இருந்த பாயிண்ட்ஸு 2Dலேயும் ஃபாராக தான் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ அதாவது ஒரிஜினல் ஹை டைமென்ஷனோட சிமிலாரிட்டியும் கரண்ட்டாக இருக்க 2D இல்லை 3D விஷுவலைசேஷன் சிமிலாரிட்டியும் கம்பேர் பண்ணும். ஸோ இந்த கம்பேரிசன் அப்போது சில டிஃப்ரென்ஸ் இல்லை எரர் வரும். ஸோ அந்த எரரை தான் கிரேடியன்ட் டெசன்ட் யூஸ் பண்ணி நம்ம மினிமைஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த அல்காரிதம் என்ன பண்ணுன்னா சிமிலர் பாயிண்ட்ஸை புல் பண்ணிக்கும், டிசிமிலர் பாயிண்ட்ஸை புஷ் பண்ணிக்கும். ஓகேங்களா? ஸ்டெப் 4 என்னென்னா இந்த ப்ராசஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும் நமக்கு ஒரு குட் விஷுவலைசேஷன் கிடைக்கிற வரைக்கும். ஸோ இந்த புஷ் புல் ப்ராசஸ் தான் ரிப்பீட் ஆகும். அதாவது ஹை டைமென்ஷன் சிமிலாரிட்டியும் லோ டைமென்ஷன் சிமிலாரிட்டியும் மேட்ச் ஆகிற வரைக்கும் இந்த ப்ராசஸ் நடக்கும். ஸோ ஃபைனலாக நமக்கு டேட்டா கிளஸ்டர்ஸ் வந்து நேச்சுரலாக ஃபார்ம் ஆகும், விஷுவலைசேஷனும் நல்ல கிளியராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டேட்டா வந்து ரொம்ப அதிகமாக ஹை டைமென்ஷனில் இருக்கும்போது டிஎஸ்என்இ மாடல் என்ன பண்ணுன்னா நம்மளோட ஐக்கு புரிகிற மாதிரி பியூட்டிஃபுல்லாக மேப் பண்ணி தரும். ஸோ இதுதான் வந்து இதோட ஃபங்க்ஷனாலிட்டி. ஸோ இது எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எல்பி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர் விஷன், அப்புறம் பயோ இன்ஃபர்மேட்டிக்ஸ், ரெக்கமெண்டேஷன் சிஸ்டம் அண்ட் டேட்டா எக்ஸ்ப்ளரேஷன் இங்கெல்லாம் வந்து இதை யூஸ் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங் கான்செப்ட்ஸ் தமிழில் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.